இந்தியாவின் சாக்ரட்டிஸ் என அழைக்கப்படும் தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாளை இன்று கொண்டாடியிருக்கும் வேளையில் அவர் இந்த தமிழ் சமூகத்திற்கு ஆற்றிய அறப்பணிகளை பற்றி பேச வேண்டிய தேவை ஏற்படுகிறது. தந்தை பெரியார் சாதி, மதம், இனம் என தனக்குள்ளேயே பிரிந்து கிடந்த மூடர்குடங்களின் அறிவு கண்ணை திறப்பதற்காக தனது வாழ்நாள் முழுவதையும் செலவழித்தவர். இந்தியா ஆங்கிலேயரிடம் இருந்து விடுதலை அடைந்திருந்தாலும் தமிழ் சமூகம் தனக்குள்ளேயே உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதி என்ற பிரிவினையை உருவாக்கி அதன் மூலம் ஒடுக்கப்பட்ட மக்களின் கருத்து சுதந்திரம், கல்வி சுதந்திரம் மற்றும் வாழ்வதற்கான சுதந்திரத்தையும் கூட தங்களின் கட்டுப்பாட்டில் இருந்து விடுதலை அடையவிடாமல் வைத்திருந்தது. பல ஆண்டுகளாக அடக்கி வைக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட மக்களும் தாங்கள் உயர்ந்த சாதியினருக்காக உருவாக்கப்பட்ட அடிமைகள் என்பதை நம்பி அதனையே தங்களின் அடுத்த சந்ததிகளுக்கும் கற்பிக்கும் அளவிற்கு தமிழ் சமூகத்தில் பிரித்தாளும் கொள்கையை ஆழமாக பதிய வைத்திருந்தனர் உயர் சாதி என தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் ஆதிக்க சமூகத்தினர். இப்படி இருந்த சமூகத்தின் ஒளியாக வந்தவர்தான் தந்தை பெரியார் என்று அழைக்கப்படும் ஈவே ராமசாமி. 1879ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி ஈரோடு மாவட்டத்தில் பிறந்த இவர் திண்ணைப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ளார். பகுத்தறிவுக்கு படிப்பு மட்டுமே முக்கியம் என்ற முதல் கருத்தை உடைத்தெறிந்தவர் பெரியார். இளம் வயதிலேயே பகுத்தறிவு அதிகமுள்ள பெரியார் சாதியம் மற்றும் மத எதிர்ப்பாளராக மாறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது இந்தியாவில் இருந்த சாதி மத வேறுபாடுகள். மற்ற நாடுகளில் எல்லாம் மக்களை ஒன்றிணைக்க கடவுள் உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் மக்களை பிரிக்கவும் அடிமையாக்கவும் கடவுள் உருவாக்கப்பட்டது என்ற கருத்தை உறுதிபட முன்வைத்தவர் பெரியார். அரசியல் தான் அனைத்து மக்களின் பிரச்சனைகளையும் சரி செய்யும் அருமருந்து என கூறுவது உண்மையெனில் பல ஆண்டுகளாக மக்களிடம் நிலவும் உயர் சாதி, தாழ்ந்த சாதி என்ற முரண்பாட்டை மட்டும் ஏன் சரி செய்யவில்லை என்ற கேள்வியை தீர்க்கமாக முன்வைக்கிறார். இதன் காரணமாகவே அரசியலை முற்றிலுமாக தவிர்த்த சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார். இந்த இயக்கம் எப்போதும் மக்களுக்காக பாடுபடுமே தவிர ஒருபோதும் அரசியல் களத்தை சந்திக்காது என தெரிவித்தார். பின் நாட்களில் அனைத்து மக்களுக்கும் தங்களின் கருத்து சென்று சேர்வதற்கும் அனைவருக்கும் அனைத்து உரிமைகள் கிடைப்பதை உறுதி செய்வதற்கும்